அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3வது நாளாக வந்து நம்மளுடைய மிஸ்டர் வெடிங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவலை வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 23,200. இந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மிஸ்டர் வணிகன் டெலிகிராம் குரூப் அதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அகைன் ப்ரூவ்ட் நிஃப்டி 50 23,200 லெவல் ரீடெஸ்டட். ஸோ பார்த்திங்கன்னா 9:30 வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதோடய ரியாக்ஷன் வந்து பாருங்கள், 23,200 அந்த லெவலை வந்து கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டு திரும்பி அகைன் வந்து பார்த்திங்கன்னா 23,200 அந்த லெவலில் தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு லெவலை வந்து கண்டுபிடிக்கிற விஷயத்தை வந்து நம்மளோட ட்ரேடிங் கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதோட ஃபீட்பேக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து படித்து பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல, ஏன்னா வந்து லென்த்தாக இருக்குது, ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க போலுக்குது. ஸோ உண்மையாலே வந்து ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் பற்றி ஏதாவது டவுட் எதனா இருந்ததுன்னா, என்ன இவர் எல்லாம் பற்றியும் சொல்லிக் கொடுப்பாரா, இல்லை மற்ற மென்டர்ஸ் மாதிரி வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஜஸ்ட்டு வந்து ஏதாவது வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீட்பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட புரிதல், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கொடுத்த அந்த கிளாஸில் வந்து அவ்வளோ இன்புட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்தளவுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்தாலே வந்து நம்மளோட கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே வந்து இன்னும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிளாஸோட ஒரு பொட்டென்ஷியல் ஒர்த்து என்னன்றது வந்து அந்தளவுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 23,200 லெவலு எப்படி வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சார்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 23,000 நேற்று எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 23,123 இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது காலையிலேயே வந்து தொட்டான், திரும்பி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து முடியும் போதும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ பாலிசி அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் கூட போய் பாருங்கள். அதுலேயே வந்து பாருங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன லெவல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த 23,200 இந்த லெவலை வந்து மார்க்கெட் ஏன் வந்து ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மள லைவ் செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த லைவ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரியல. மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஒரே கேண்டில், ஸோ ரெட் கலர் கேண்டில் இல்லைனா க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி வந்து ஃபால் எதனா அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நேற்று 23,123 ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனவன் திரும்பி கீழே வந்தான். ஸோ கீழே வரும்போது அதே மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஃபிகர் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அது எப்போ ரியாக்ஷன் கொடுக்குன்ற விஷயம் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் செக்ஷனில் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,200 வந்து மேலே போனவன் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வந்தவன் ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்பி ஒரு கேப் வச்சுட்டு திரும்பி ஃபால் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி ஸோ இந்த 23,200 இந்த லெவலை வந்து நான் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணேன். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஃபிகருக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ஷன் கொடுக்குங்க. அதே மாதிரி மார்க்கெட்டு பாருங்கள், இந்த 23,200 இதை வந்து டச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஏன் இங்கே போனான் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதுக்கும் நான் பதில் கொடுக்குறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய
லைவ் செக்ஷன் யூடியூப்பில் இருக்க அந்த வீடியோவில் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லாதவங்களுக்கு திரும்பி இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். நம்மளுடைய மண்டேவோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேண்டில் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று கேண்டில் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணவன் திரும்பி அதே கேண்டில்குள்ளே வந்தான். இன்றைக்கி மார்க்கெட்டு அதே மாதிரி மேலே போனவன் திரும்பி அகைன் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்குள்ளே தான் வந்திருக்கான். ஸோ இதோட இப்போ நான் போடுறது வந்து ஃபெப்டூல் கிடையாது. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், லைவ் வந்து பார்த்தவங்களுக்கு. இது ஒரு ரேஷியோ, ஓகேங்களா? சீக்கிரமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே பிரேக் ஆகும்போது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1:1, 2 வந்து போய் டச் பண்ணல. இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அதே மாதிரி 2 டச் பண்ணாமல் திரும்பி அகைன் கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் திரும்பி எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் மார்க்கெட்டு 1:2, ஓகேங்களா? இது 1:1, இது 1:2. கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட்டு அந்த 1:2 ரேஷியோவை எக்ஸாக்டாக தொட்டுருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் ட்ரேடிங் செக்ஷன் அந்த வீடியோலலாம் இருக்குது. பட் அது தவிர்த்து மார்க்கெட்டு வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குதா இவ்வளோ நாளாக அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ட்ரேடிங் கிளாஸை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரேடிங் கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒரே விஷயம் இது தான், நான் கொடுக்குற இன்புட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே ட்ரேடெல்லாம் எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கான வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். சரி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உழைக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸில் வந்து உங்களை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு வழிகாட்டுதல் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? நான் மட்டும் வந்து ஜஸ்ட்டு அந்த வெறும் கான்செப்டை வச்சு மட்டும் இங்கே நான் வந்து ட்ரேடு அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த 75 கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் கேண்டில் தான். ஸோ இந்த மாதிரி கேண்டில் 6 நீங்கள் வந்து பார்க்கணும், அதில் என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது மூலயமா தான் வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுதான் வந்து இருக்கிறதுல மெயின் ஹைலைட்டான விஷயம். இதில் என்னென்னா மார்க்கெட்டுக்கு கொடுக்க தெரிஞ்சாலும் அது ஈஸியாக எடுக்கவும் தெரியும். அதனால தான் சொல்ல வரேன், தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இங்கே வந்து என்னென்னா ப்ராஃபிட்டை விட அந்த ப்ராஃபிட்டை காப்பாற்றுறது தான் பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குங்க, அது எனக்கும் தெரியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ரீட்டைலர்ஸை வந்து எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் தான், ஏதாவது டவுட்ஸு இந்த வீடியோ பற்றி ஏதாவது இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.